டாக்டர், இது எப்படி சாத்தியம்? என் குழந்தைக்கு 10 மாதங்கள் ஆகிவிட்டன, ஆனால் இன்னும் பிறக்கவில்லை. அட, உங்களுக்கு ஏதோ தவறான புரிதல் ஏற்படுகிறது. இது நடக்க வாய்ப்பில்லை. நீங்கள் மாதங்களை எண்ணுவதில் தவறு செய்திருக்கலாம். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? கர்ப்பமாக இருக்கும் ஒரு பெண் தன் மாதங்களை எண்ணுவதில் எப்படி தவறு செய்ய முடியும்? நான் சொன்னேன் அல்லவா, இப்போது எனக்கு ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் செய்யுங்கள். என் வற்புறுத்தலின் பேரில் டாக்டர் ஸ்கேன் செய்யத் தொடங்கியபோது திரையில் பார்த்தவுடன் அவர் சத்தமாக அலறி நர்ஸை அழைத்தார். மேலும் மருத்துவக் குழுவை தயார் செய்ய சொன்னார். நான் பதற்றத்துடன் கேட்டேன், என்ன ஆச்சு டாக்டர் என்று. என் பெயர் முஸ்கான். நான் சிறுமியாக இருந்தபோது என் பெற்றோருக்கு மிகவும் செல்லப்பிள்ளையாக இருந்தேன். அப்போது என் வாழ்க்கையில் ஒரு புயல் வீசியது. அது என் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சோகம் என்பதை அந்த வயதில் என்னால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. ஆனால் வளர வளர கடவுள் என் தலையெழுத்தில் இவ்வளவு பெரிய துரதிர்ஷ்டத்தை எழுதி எனக்கு எவ்வளவு பெரிய அநீதி இழைத்துவிட்டார் என்பது எனக்கு புரிய ஆரம்பித்தது. எனக்கு ஒரு அண்ணன் இருந்தான். அவன் என்னைவிட 7 வயது மூத்தவன். என் பெற்றோர் என்னை மிகவும் நேசித்தார்கள். ஆனால் ஒரு சாலை விபத்தில் அவர்கள் இருவரும் எங்களை எப்போதும் போல தவிக்க விட்டுவிட்டுச் சென்றார்கள். அதன் பிறகு எனக்கு எல்லாமே என் அண்ணன்தான். நான் ஒவ்வொரு வேலையையும் அவர் விருப்பப்படியே செய்யத் தொடங்கினேன். என் அண்ணனுக்கு திருமணமாகும் வரையெல்லாம் சரியாகத்தான் இருந்தது. ஆனால் அண்ணி வீட்டிற்கு வந்த பிறகு நான் அவர் கண்ணில் எப்போதும் உறுத்தலாக தெரிந்தேன். திருமணத்திற்கு முன்பு என்னை மிகவும் நேசித்த, எனக்கு மிகுந்த மரியாதை கொடுத்த அதே அண்ணனுக்கு இப்போது என்னை பிடிக்காமல் போனது. அண்ணன் அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பியதும் அண்ணி புகார் பட்டியலை எடுத்துக்கொண்டு அமர்ந்து விடுவார். என் குறைகளை ஒவ்வொன்றாக அவரிடம் அடுக்கத் தொடங்குவார். ஆரம்பத்தில் அண்ணன் அவரிடம், முஸ்கான் அப்படிப்பட்டவள் இல்லை என்று சொல்லித் தடுத்தார். ஆனால் இந்த கசப்பான பேச்சுகள் மெதுவான விஷம் போன்றது. அது எந்த ஒரு மனிதனின் மனதிலும் ஆழமாக பதிந்துவிடும். அதற்கு சற்று காலம் எடுக்கும். அதுதான் எனக்கும் நடந்தது. ஆரம்பத்தில் அண்ணி சொல்வதை மறுத்த அண்ணன் சில ஆண்டுகளுக்குப் பிறகு அவர் சொல்வதை உண்மை என்று நம்ப ஆரம்பித்தார். அவரும் என்னை திட்டிக் கொண்டும் என்னிடம் ஆயிரக்கணக்கான குறைகளை கண்டுபிடித்துக் கொண்டும் இருந்தார். எனக்கு 18 வயதானதும் எனக்கு விரைவில் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று அண்ணி நச்சரிக்கத் தொடங்கினார். நான் இவ்வளவு சீக்கிரம் திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை. நான் இன்னும் படிக்க விரும்பினேன். ஆனால் அங்கே என் பேச்சைக் கேட்க யார் இருந்தார்கள்? அண்ணன் எனக்காக வரன் பார்க்கத் தொடங்கினார். இதற்கிடையில் அண்ணன் வாழ்க்கையில் ஒரு பெரிய நற்செய்தி கிடைத்தது. அவருக்கு தனது நிறுவனத்தின் சார்பாக அமெரிக்காவில் வேலை செய்யும் வாய்ப்பு கிடைத்தது. இதைக் கேட்டதும் அண்ணியின் கண்களில் பொற்கனவுகள் மலரத் தொடங்கின. அத்தகைய நவீன வாழ்க்கை, சுதந்திரம், பணம், சிறந்த வாழ்க்கை முறை ஆகியவற்றை எந்த பெண்தான் விரும்ப மாட்டார்? அதனால்தான் அண்ணி உடனடியாக அண்ணனிடம் இந்த வாய்ப்பை எந்த சூழ்நிலையிலும் நழுவ விடாதீர்கள் என்று கூறினார். ஆனால் இப்போது நான் தான் மிகப்பெரிய தடையாக இருந்தேன். நான் இருக்கும்போது அண்ணன் எப்படி அமெரிக்கா செல்ல முடியும்? எனவே முதலில் எனக்காக மிகவும் அக்கறையுடனும் தேடலுடனும் வரன் பார்த்து கொண்டிருந்தவர்கள் இப்போது என்னை எப்படியாவது ஒரு இடத்தில் கட்டிப்போட்டுவிட்டு அவர்கள் நிம்மதியாக அமெரிக்காவில் குடியேற வேண்டும் என்பதற்காக அவசர அவசரமாக வரன் பார்க்கத் தொடங்கினார்கள். வேலையை மாற்ற வேண்டியிருந்ததால் அண்ணனிடம் எனக்காக வரன் பார்க்க நேரமில்லை. அதனால் அவர் ஒரு புரோக்கரிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்தார். ஒரே வாரத்தில் அவர் கிரீஷன் வரனை கொண்டு வந்தார். அடுத்த ஒரே வாரத்தில் என் திருமணமும் மிகச் சாதாரணமாக நடந்து முடிந்தது. அதன் பிறகு அண்ணன் அண்ணியை அழைத்துக்கொண்டு நிரந்தரமாக அமெரிக்கா சென்றுவிட்டார். உண்மையைச் சொல்லப்போனால் ஆரம்பத்தில் அண்ணனின் நடத்தை எனக்கு மிகவும் வருத்தத்தை தந்தது. ஆனால் என்னை தனிமையில் விட்டுவிட்டுச் செல்லும் அண்ணனைப் பற்றி ஏன் கவலைப்பட வேண்டும் என்று என்னை நானே தேற்றிக் கொண்டேன். இப்போது நான் யாருடன் வாழப்போகிறேனோ அவர்களைப் பற்றித்தான் யோசிக்க வேண்டும். அண்ணன் நிரந்தரமாக அண்ணியுடன் சென்றுவிட்டார். அங்கே சென்ற பிறகு ஒருமுறை கூட என்னை திரும்பிப் பார்க்கவோ என்னிடம் பேசவோ அவர் முயலவில்லை. நானும் அவரிடம் பேசவில்லை. ஏனென்றால் அவர் இனி திரும்பி வரப்போவதில்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும். இப்போது நான் என் புகுந்த வீட்டிற்கு வந்துவிட்டேன். ஆரம்பத்திலெல்லாம் சரியாகத்தான் தெரிந்தது. நான் அந்த வீட்டின் பழக்கவழக்கங்களை புரிந்து கொள்ள முயன்றேன். ஆனால் பல விஷயங்கள் எனக்கு புரிந்தன, சில புரியவில்லை. அந்த வீட்டில் எனக்கு எல்லாமே விசித்திரமாக தோன்றியது. வீட்டின் சூழல் மிகவும் அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த நிசப்தத்தில் ஒரு நிம்மதியில்லை, மாறாக ஒரு விசித்திரமான அழுத்தம் இருந்தது. அந்த வீடு மிகவும் சாதாரணமானது. மரச்சாமான், ஃபர்னிச்சர் பழமையானதாக இருந்தாலும் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு தனித்துவமான தரம் தெரிந்தது. அது என்னவென்று எனக்கு புரியவில்லை. வீட்டில் சரியாக வேலை செய்யும் ஒரு பொருள் கூட இல்லை. மின்விசிறி அடிக்கடி ஓடிக்கொண்டிருக்கும்போதே நின்றுவிடும். துணி துவைக்கும் இயந்திரமும் முற்றிலும் பழுதடைந்திருந்தது. ஃப்ரிட்ஜும் கெட்டுப்போயிருந்தது.
ஆனால் இவர்கள் சாப்பிடும் உணவு உலகிலேயே மிகப்பெரிய பணக்காரர்கள் சாப்பிடுவதைப் போல இருக்கும். ஆடைகளும் மிகவும் விலை உயர்ந்த மற்றும் பிராண்டட் ஆடைகளை அணிவார்கள். ஆனால் வீட்டின் எந்த பொருட்கள் மீதும் அவர்களுக்கு எந்த கவனமும் இருக்காது. அவர்கள் தங்கள் சொந்த விஷயங்களில் மட்டுமே கவனம் செலுத்துவார்கள். எனக்கு இது ஏன் என்று புரியவே இல்லை. பிறகு எனக்கு தோன்றியது, ஏதோ ஒன்று நிச்சயமாக இருக்கிறது, அதனால்தான் இவர்கள் இந்த வீட்டில் இப்படி விசித்திரமாக நடந்து கொள்கிறார்கள். இப்போது நானும் இந்த வீட்டின் ஒரு அங்கமாகிவிட்டதால் இதையெல்லாம் என்னாலும் உணர முடிந்தது. நான் என் கணவரிடம் சொன்னேன், என் அறையில் இருக்கும் ட்ரெஸ்ஸிங் டேபிளின் கண்ணாடி உடைந்திருக்கிறது. உடைந்த கண்ணாடியில் முகம் பார்த்தால் துரதிர்ஷ்டம் வரும் என்று சொல்வார்கள். எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்கள், நான் அதை சரி செய்து கொள்கிறேன். அவர் சொன்னார், எனக்கு ஒரு நண்பன் இருக்கிறான், அவன் கண்ணாடி வேலைதான் செய்கிறான். அவனிடம் சொல்கிறேன், அவன் வீட்டிற்கு வந்து சரி செய்வான். என்னிடம் இப்போது பணம் இல்லை. ஆனால் அதே சமயம் ஒருமுறை அவரிடம் எனக்கு பிட்சா சாப்பிட வேண்டும் என்று சொன்னபோது அவர் எனக்காக 1 அல்ல 2-3 விலை உயர்ந்த பிட்சாக்களை ஆர்டர் செய்தார். அதை நாங்கள் அனைவரும் 2-3 நாட்கள் வரை சாப்பிட்டோம். எனக்கு புரியவில்லை, அங்கே அவரிடம் பணம் இருந்தது, ஆனால் இங்கே இந்த ஒரு விஷயத்திற்கு அவரிடம் பணம் இல்லை. அவர்கள் என்ன மாதிரியான வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்று தெரியவில்லை. அதாவது அவர்களிடம் பணம் இருந்தது, ஆனால் வீட்டை சீரமைக்கவோ அல்லது மேம்படுத்தவோ எதுவுமே இல்லை. வீட்டில் மளிகைப் பொருட்கள், ரேஷன் கூட முழுமையாக வாங்கப்படுவதில்லை, மற்ற பொருட்களும் அப்படித்தான். உணவு உண்ண உட்காரும்போது ஏதாவது ஒரு பொருள் குறைந்துவிடும். ஒவ்வொரு பொருளும் அளந்து வாங்குவது போல் இருந்தது. அவசியமான பொருட்கள் கூட தேவையை பூர்த்தி செய்யும் அளவில் வராது. இதையெல்லாம் பார்த்து நான் வியந்தேன். என் மனதில் ஒரு கேள்வி மீண்டும் மீண்டும் எழுந்தது, ஏன் இப்படி நடக்கிறது? மக்கள் தங்கள் கருப்பு பணத்தை மறைப்பதற்காக ஏழைகளைப் போல் காட்டிக்கொள்ளும்போதுதான் இப்படி நடக்கும். ஆனால் என் கணவர் சொன்னார், அவர் தொழில் செய்வதாகவும் இரவு பகலாக உழைத்து தன் தொழிலை உயர்த்தியிருப்பதாகவும் இப்போது உழைப்பால் பணம் சம்பாதிப்பதாகவும். எனக்கு சில நேரங்களில் என் அண்ணன் மீது மிகுந்த கோபம் வரும். தெரியாதவர்களிடம் அவசரப்பட்டு உறவு கொள்வதன் விளைவு இதுதான். அவர்களைப் பற்றி சரியாக விசாரிக்காதபோது எதையும் சரியாக தெரிந்து கொள்ள முடியாது. ஒரு நாள் நான் அவர்கள் பேசுவதை கேட்டுவிட்டேன். என் கணவர் அப்போது யாரிடமோ போனில் பேசிக் கொண்டிருந்தார். அவர் சொன்னார், நீங்கள் கவலைப்படாதீர்கள். நாங்கள் சிறிய மார்க்கெட்டை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் பொருள் உங்களுக்கு முதல் தரமானதாக A1 கிடைக்கும். முதலில் அவர் தொழில் சம்பந்தமாக பேசுகிறார் என்று நினைத்தேன். ஆனால் அவர், இல்லை, அது 10 மாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னபோது என் காதுகள் அப்படியே கூர்மையாயின. நான் இன்னும் கவனமாக கேட்கத் தொடங்கினேன். 10 மாதமாக அப்படி என்ன இருக்க முடியும்? ஒருவருக்கு அனுப்பவோ அல்லது கொடுக்கவோ கூடிய 10 மாத பொருள் என்ன? அவர் ஏன் அப்படி விசித்திரமாகச் சொன்னார்? பிறகு அவர், நடந்துவிடும், ஆனால் பாருங்கள், இந்த முறை எனக்கு அதிக பணம் வேண்டும் என்றார். மறுமுனையில் என்ன பேசினார்கள் என்று தெரியவில்லை. பிறகு அவர் முழுசாக 5 கோடி என்று சொன்னபோது நான் அதிர்ந்து போனேன், ஏனெனில் அது ஒரு மிகப்பெரிய தொகை. அப்போது திடீரென்று என் கணவருக்கு யாரோ அவர் பேசுவதை கேட்கிறார்கள் என்று சந்தேகம் வந்துவிட்டது. அவர் உடனடியாக அறையின் கதவை மூடினார். என்னால் அதற்கு மேல் எதையும் கேட்க முடியவில்லை. நான் அதிர்ச்சியில் அங்கேயே உறைந்து நின்றேன். என் இதயத் துடிப்பு அதிகரித்தது. நான் கேட்டது உண்மையா அல்லது நான் தவறாக யோசிக்கிறேனா என்று புரியவில்லை. ஆனால் அந்த வார்த்தைகள் என் காதுகளில் ஒலித்துக்கொண்டே இருந்தன. -10 மாதங்கள், 5 கோடி மற்றும் அனுப்பக்கூடிய ஒரு பொருள். என்னை நானே சமாதானப்படுத்த முயன்றேன், ஆனால் உள்ளுக்குள் பயம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. ஒரு நாள் சமைக்க வீட்டில் எதுவுமே இல்லை. இந்த சிக்கல் சில நாட்களுக்கு ஒருமுறை வந்துவிடும். காலையில் எழுந்தபோது சமைக்க வேண்டும், ஆனால் எதுவும் இல்லை. நான் என் கணவரின் பையிலிருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்தேன். அவர் மாலை 3 முதல் 4 மணி வரை தூங்குவார். பிறகு எங்காவது சென்றுவிட்டு இரவு 2 முதல் 3 மணிக்குத்தான் வருவார். அவரது தாயின் வழக்கமும் இதுதான். அவரும் தாமதமாகவே எழுவார். இரவு முழுவதும் சினிமா பார்ப்பது, சீரியல் பார்ப்பது அல்லது காதல் நாவல்களை படிப்பது என்று இருப்பார். இந்த வயதில் அவர் ஏன் இதையெல்லாம் செய்கிறார் என்று தெரியவில்லை. நான் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு மளிகை கடைக்குச் சென்றேன். இன்று காலையிலிருந்தே வெயில் அதிகமாக இருந்தது. சாலையில் தூசியும் பறந்து கொண்டிருந்தது. நான் மெதுவாக நடந்து கடைக்கு சென்றடைந்தபோது அங்கே ஏற்கனவே 2 பெண்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் உரத்த குரலில் பேசிக் கொண்டிருந்தார்கள். கடைக்காரர் எல்லா பொருட்களையும் அடுக்கிக் கொண்டிருந்தார். நான் மெதுவாகச் சென்று அங்கே நின்று என் முறைக்காக காத்திருந்தேன். அந்த 2 பெண்களும் என்னை பார்த்தார்கள். பிறகு அவர்களில் ஒருத்தி திடீரென என்னிடம், நீ கிரீஷின் மனைவிதானே என்று கேட்டாள். நான் ஒரு புதுப்பெண்ணைப் போல மிக மரியாதையுடனும் அன்புடனும் தலையசைத்தேன்.
ஆனால் அந்த பெண் என்னை உச்சி முதல் பாதம் வரை பார்த்துவிட்டு சட்டென கடுமையுடன் சொன்னாள், அப்படியென்றால் நீயும் அவர்களைப் போலவே மிகவும் மரியாதையற்றவளாகத்தான் இருப்பாய். நான் அதிர்ந்து போனேன். நீங்கள் சொல்வதன் அர்த்தம் என்ன? நான் உங்களிடம் இப்போதுதான் பேசுகிறேன். அதற்குள் அவர்களை ஏன் மரியாதையற்றவர்கள் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டேன். அந்த பெண் இன்னும் உரத்த குரலில் கத்தினாள், அவர்கள் அப்படித்தான், மிகவும் கெட்டவர்கள். அந்த தாயும் மகனும் இந்த தெருவிலேயே மிகப்பெரிய உருப்படாதவர்கள், நாலாயக, எல்லோரிடமும் சண்டையிட்டுக் கொண்டிருப்பார்கள். எந்த பைத்தியக்காரன் தன் மகளை அவர்களுக்கு கொடுத்தானோ தெரியவில்லை. அந்த பெண் என் வீட்டார் பற்றி பேசத் தொடங்கியதும் நான் சொன்னேன், ஆண்டி, இப்படி நடுத்தெருவில் நின்று கொண்டு இப்படி பேசக்கூடாது. நான் உங்களை முதல் முறையாக சந்திக்கிறேன். நான் கிரீஷின் மனைவி என்று தெரிந்ததும் என் பிறந்த வீட்டார் வரை சென்று பேசுகிறீர்கள். இது மிகவும் தவறு. அந்த பெண் கோபமாக, எங்களைப் போன்ற பெரியவர்களுக்கு கெட்டதுதான் கிடைக்கும். அவர்களும் கெட்டவர்கள், நீயும் கெட்டவள். இந்த தொல்லையும் அவமானமும் எப்போதுதான் எங்கள் தெருவை விட்டுப் போகுமோ தெரியவில்லை என்றாள். அந்த பெண்ணின் பேச்சை கேட்டு என் கைகள் நடுங்கின. நான் சுற்றும் முற்றும் பார்த்தேன். மக்கள் நின்று கொண்டு எங்களையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த சூழலில் ஒரு விசித்திரமான சங்கடம் பரவியிருந்தது. நான் மீண்டும் கேட்டேன், அவர்கள் இருவர் மீது உங்களுக்கு ஏன் இவ்வளவு வெறுப்பு? அவர்கள் அப்படி என்ன செய்தார்கள்? நாள் முழுவதும் அவர்கள் வீட்டிற்குள்ளேதானே இருக்கிறார்கள். கடைக்காரரும் என் பக்கம் பெரியதாக கவனம் செலுத்தவில்லை. நான் ஜாமான் கொடுக்கும்படி சொன்னதும் அவர் அவசர அவசரமாக ஒரு பையில் போட்டு என்னிடம் கொடுத்தார். நான் அங்கிருந்து உடனே கிளம்ப வேண்டும் என்று அவர் விரும்புவது போலத் தெரிந்தது. நான் வெளியே வந்தபோது சிலர் வாசலில் நின்று கொண்டு என்னையே பார்த்து தங்களுக்குள் கிசுகிசுப்பதை பார்த்தேன். அந்த வீட்டில் நான் திருமணம் செய்து கொண்ட காரணத்தாலேயே அவர்கள் என்னை அப்படி பார்த்தார்கள். அவர்கள் ஏன் இப்படி பார்க்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. இரவில் மீண்டும் அவர்கள் பேசுவதை கேட்டேன். ஒரு சிறிய வீட்டில் சத்தம் எதிரொலிக்கும் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை போல. என் கணவன் சொல்லிக் கொண்டிருந்தான், பாருங்கள், எனக்கு இப்பதான் கல்யாணம் ஆகியிருக்கிறது. என் புதிய திருமண வாழ்க்கையின் சில நாட்களை கூட என்னால் நிம்மதியாக வாழ முடியவில்லை. மறுபுறம் என் மாமியார் சொல்லிக் கொண்டிருந்தார், இதுவும் ஒரு பேச்சா? உனக்கு எவ்வளவு கிடைக்கும் என்று யோசித்துப்பார். அவர்களின் பேச்சில் என் பெயரும் அடிபட்டது. ஆனால் விஷயம் என்னவென்று எனக்கு புரியவில்லை. நான் என் அறையில் அமைதியாக சுவரில் காது வைத்து தேய்த்து கொண்டிருந்தேன். வீட்டிற்குள் நடக்கும் ஒவ்வொரு அசைவும் தெளிவாக கேட்டது. என் கணவனின் குரல் மீண்டும் கேட்டது. அவன் சொன்னான், நான் எல்லாவற்றையும் திட்டமிட்டுதான் கல்யாணம் செய்திருக்கிறேன். எனக்கு இப்போது அவகாசம் தேவை. உடனே என் மாமியார் உரத்த குரலில், இது அவகாசம் பற்றிய விஷயம் இல்லை. விஷயத்தை சரியாக கையாளு, இல்லையென்றால் எல்லாம் கெட்டுப்போகும் என்றார். இதைக் கேட்டு நான் திகைத்துப் போனேன். இவர்கள் இருவரும் ஏன் என்னை பற்றி பேசுகிறார்கள்? நான் சம்பந்தப்பட்ட அந்த திட்டம் என்ன என்பதுதான் என் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. சிறிது நேரத்திற்குப் பிறகு அமைதி நிலவியது. ஆனால் அந்த அமைதி மிகவும் பாரமாக இருந்தது. நான் போர்வையினுள் என்னை மறைத்துக் கொண்டேன். ஆனால் தூக்கம் வரவில்லை. அந்தச் சத்தங்கள் என் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருந்தன. பிறகு நான் யோசித்தேன், நான் ஏன் இவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன்? ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ரகசியம் இருக்கும், பல சிக்கல்கள் இருக்கும். நான் ஏன் இதில் தலையிட வேண்டும்? மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடும் பெண்களைப் போல நான் ஏன் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன்? நான் என் வேலையை பார்க்க வேண்டும். நான் என் வேலையில் கவனம் செலுத்த முடிவு செய்தவுடன் என் வாழ்க்கையில் என்னை பிஸியாக்கும் ஒரு பெரிய விஷயம் நடந்தது. ஆம், நான் தாயாகப் போகிறேன். திருமணமாகி 2 முதல் 3 வரை மாதங்களே ஆகியிருந்தன. என் மாமியார் இது குறித்து ஒருமுறை கூட என்னிடம் கேட்டதில்லை. ஆனால் நான் கர்ப்பமாக இருப்பதை அறிந்ததும் அவர் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கவும் ஆடவும் தொடங்கினார். இதுவரை அவர் இது பற்றி ஒரு வார்த்தை கூட பேசியதில்லை. அதாவது குழந்தை வேண்டும் என்று என் மீது எந்த அழுத்தமும் கொடுத்ததில்லை. ஆனால் திடீரென தெரிந்ததும் அவர் இவ்வளவு சந்தோஷப்பட்டது எனக்கு வியப்பை அளித்தது. இதுவும் ஒரு விசித்திரமான விஷயமாகவே இருந்தது. அவர்கள் மகிழ்ச்சியாக இல்லாவிட்டாலும் எனக்கு வருத்தமாக இருந்திருக்கும். அவர்கள் மகிழ்ச்சியுடன் என் தலைக்கு மேல் பணத்தை சுற்றி காற்றில் பறக்கவிட்டு மிகுந்த மகிழ்ச்சியை கொண்டாடினார்கள். என் கணவருக்கு தெரிந்தபோது அவர் என் மாமியாரை விடவும் அதிகமாக மகிழ்ச்சியடைந்தார். அவர்கள் என்னை பார்த்துக் கொள்வதில் மிகுந்த அக்கறை காட்டத் தொடங்கினார்கள். முதல் நாளிலிருந்தே என் 9வது மாதம் தொடங்கிவிட்டது போல அவர்கள் என்னை கவனித்துக் கொண்டார்கள். நான் சொன்னேன், எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று உறுதிப்படுத்த ஒருமுறை டாக்டரிடம் சென்று பரிசோதனை செய்து கொள்வோம் என்று. அதற்கு அவர்கள், உறுதிப்படுத்த என்ன இருக்கிறது என்று கேட்டார்கள். என் மாமியார் சொன்னார், குழந்தை பிறக்கப் போகும்போது எப்படி இருக்கும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். இதற்கு டாக்டரிடம் செல்ல வேண்டிய அவசியமில்லை. டாக்டர்கள் தேவையில்லாத மருந்துகளை கொடுத்து விடுவார்கள்.
மேலும் அல்ட்ராசவுண்ட் கதிர்கள் ரேஸ் உன் மீது படவே கூடாது, ஏனெனில் அவை குழந்தையின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் மோசமானவை. கடவுள் அருளால் எந்த பிரச்சனையும் வராது, ஒருவேளை ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் பிறகு பார்த்துக் கொள்ளலாம். நாங்களே உன்னை கூட்டிச் செல்வோம். எப்படியும் இது முதல் குழந்தைக்கு பெரிய அளவில் சிக்கல்கள் இருக்காது என்றார். இதைக் கேட்டு நான் அமைதியாகிவிட்டேன். சரி என்று சொன்னேன். நானும் தாயாகப் போகிறேன் என்று மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். அவர்களின் மகிழ்ச்சியை பார்த்து எனக்கு வியப்பாக இருந்தாலும் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களே என்று திருப்தியாக இருந்தது. இல்லையென்றால் சில பேர் சந்தோஷப்படக்கூட மாட்டார்கள். இதன் பிறகு வீட்டின் சூழலே முற்றிலும் மாறிவிட்டது. எப்போதும் தன் அறையிலேயே இருக்கும் என் மாமியார் இப்போது என்னிடம் வரத் தொடங்கினார். சில நேரங்களில் என் உணவிலும் குடிநீரிலும் கவனம் செலுத்தினார். சில நேரங்களில் ஓய்வு எடுப்பது பற்றி எனக்கு அறிவுரைகளை வழங்கிக் கொண்டே இருந்தார். அவர் என்னை அதிகமாக நடக்கக்கூட விடமாட்டார்கள். ஓய்வு எடு என்று எப்போதும் சொல்லிக்கொண்டே இருப்பார். அங்கும் இங்கும் அதிகமாக அலையாதே என்பார். என் கணவனும் முன்பை விட அதிகமாக என் மீது அக்கறை காட்டத் தொடங்கினான். அவர் வேலை முடிந்து தாமதமாக வந்தாலும் உடனடியாக அறைக்குள் வந்து என்னிடம் நல விசாரிப்பார். ஆனால் அவர் கண்களில் ஒரு விசித்திரமான பதற்றம் தெரிந்தது. அது எனக்கு புரியவில்லை. நான் இரவில் படுத்திருக்கும்போது வீட்டில் நிசப்தம் நிலவும், ஆனால் அந்த அமைதியில் ஏதோ ஒன்று மறைந்திருப்பது போல எனக்கு தோன்றியது. என் மாமியாரும் என் கணவனும் சில நேரங்களில் மெதுவான குரலில் பேசிக்கொள்வார்கள். நான் அருகில் சென்றால் அமைதியாகிவிடுவார்கள். நான் உள்ளுக்குள் மகிழ்ச்சியாகவும் இருந்தேன், அதே சமயம் கவலையாகவும் இருந்தேன். தாயாகப் போகிறேன் என்பதால் மகிழ்ச்சி, ஆனால் அந்த வீட்டில் நடக்கும் அனைத்தும் விசித்திரமாக இருந்ததால் கவலை. என் கணவர் இரவு நேரத்தில் தன் கையாலேயே எனக்கு ஒரு கிளாஸ் பால் புகட்டுவார். எனக்கு அந்த பால் சுத்தமாக பிடிக்காது. ஆனால் அவர், உனக்கு இந்த பால் மிகவும் அவசியம், அதனால் நீ இதை குடிக்க வேண்டுமென்று சொல்லுவார். பால் குடிப்பது எனக்கு நல்லது என்று எனக்கும் தெரியும். அதனால் அதை ஒரு மருந்து என்று நினைத்து குடிப்பேன். நான் அந்த பாலை முழுவதுமாக குடித்து முடிக்கும் வரை அவர் என் அருகிலேயே அமர்ந்திருப்பார். என் கணவர் என் மீது இவ்வளவு அக்கறை கொள்வது எனக்கு பிடித்திருந்தது. இப்படியே காலம் கழிந்தது. ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கும்போது அவருக்கு சில ஊசிகளும் வேக்சின்ஸ் சோதனைகளும் செய்யப்படும் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அவர்கள் அப்படி எதுவுமே செய்யவில்லை. இருந்தபோதிலும் என் உடல்நிலை நன்றாக இருந்தது. எல்லாம் சரியாகவே போய்க் கொண்டிருந்தது. கர்ப்ப காலத்தில் பொதுவாக ஏற்படும் சிக்கல்கள் மட்டுமே எனக்கு இருந்தன, ஆனால் அவை அனைத்தும் சாதாரணமாகவே இருந்தன. நானும் மகிழ்ச்சியாக இருந்தேன். என் 8 மாதங்கள் மிகச் சிறப்பாக கழிந்தன. 9வது மாதம் தொடங்கியது. நான் ஒரு நாள் என் மாமியாரிடம் சொன்னேன், 9வது மாதம் தொடங்கிவிட்டது. நான் என் பையை தயார் செய்து கொள்கிறேன், ஏனெனில் எந்த நேரத்திலும் திடீரென்று மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியிருக்கலாம். அதனால் பையில் எல்லா பொருட்களும் இருக்க வேண்டும். என் மாமியார் கேட்டார், உனக்கு என்ன மூளை குழம்பிவிட்டதா? 9வது மாதம் எப்படி தொடங்கும்? இப்போதுதான் 7 மாதங்கள் ஆகின்றன. இதைக் கேட்டு நான் அதிர்ந்து போனேன், ஏனெனில் அது உண்மையில்லை. ஏதோ எனக்கு எதுவுமே தெரியாது என்பது போல அவர் என் முன்னால் நின்று கொண்டு இதை அவ்வளவு உறுதியாக சொன்னார். நான் சொன்னேன், இல்லை மாமி, 9வது மாதம்தான் தொடங்கியிருக்கிறது. சொல்லப்போனால் அதில் 15 நாட்களும் முடிந்துவிட்டன. உங்களுக்கு நினைவில்லையா? நான் உங்களிடம் எப்போது சொன்னேன்? அது எந்த மாதம்? இப்போது பாருங்கள், இது என்ன மாதம்? கணக்கு நேராகத்தானே இருக்கிறது. 9வது மாதம்தான் நடந்து கொண்டிருக்கிறது. என் மாமியார் சொன்னார், அட, இக்காலத்து பெண்களுக்கு எங்கே ஞாபகம் இருக்கிறது? உனக்குத்தான் ஏதோ தவறு ஏற்பட்டுவிட்டது. சரி, பை தயார் செய்ய வேண்டுமென்றால் செய்து கொள். ஆனால் இன்னும் நிறைய நேரம் இருக்கிறது. என் மாமியாருக்கு ஏதோ மறதி நோய் வந்துவிட்டது போல என்று நான் மனதிற்குள் நினைத்துக் கொண்டேன். ஆனால் அவர் அதை ஒப்புக்கொள்ள மாட்டார். அதனால் நான் அமைதியாகிவிட்டேன். நான் விவாதம் செய்யாமல் நானே பையை தயார் செய்யத் தொடங்கினேன், ஏனெனில் நான் என்னை பார்த்து கொள்ள வேண்டும். நான் துணிகளை மடித்து வைத்தேன். பிறக்கப் போகும் குழந்தைக்கு தேவையான சில பொருட்களை தனியாக எடுத்து வைத்தேன். அத்தியாவசிய பொருட்களை சேகரித்தேன். வீட்டில் இப்போது அதே வழக்கமான முறையே ருட்டீன் இருந்தது. பகல் நேரத்தில் அனைவரும் ஓய்வாக இருப்பார்கள். ஆனால் இரவில் வீட்டில் மெல்லிய சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். என் உடல்நிலை முன்பை விட இப்போது சற்றே பாரமாக தோன்ற ஆரம்பித்தது. ஆனால் இதெல்லாம் சாதாரண விஷயம்தான் என்றும் காலம் போக போக எல்லாம் சரியாகிவிடும் என்றும் எனக்கு நானே சமாதானம் சொல்லிக் கொண்டேன். என் மாமியார் அப்போதும் தன் பேச்சிலேயே பிடிவாதமாக இருந்தார். இன்னும் நிறைய நேரம் இருக்கிறது, என்ன அவசரம் என்று அவர் எப்போதும் சொல்லிக் கொண்டே இருந்தார். என் கணக்கு தவறாக இருந்தால் எனக்குள் ஏற்படும் இந்த மாற்றங்கள் ஏன் இப்படி இருக்கின்றன என்று நான் ஒவ்வொரு முறையும் யோசிப்பேன்.
என் கணக்குப்படி 9 மாதங்கள் முடிந்துவிட்டன. என்னை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லுங்கள். இப்போது 9 மாதங்கள் முழுமையாக முடிந்துவிட்டன என்று நான் கூச்சலிட ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கு இன்னும் வலி ஏற்படவில்லை. ஒருவேளை அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்குமோ என்னவோ என்று நான் பயந்தேன். என் மாமியார் அதே சாக்கையே சொன்னார், இப்போது அப்படி ஒன்றும் இல்லை என்று. என் கணவர் சொன்னார், உனக்கு எண்ணுவதில் ஏதோ தவறு ஏற்பட்டுவிட்டது என்று. எனக்கும் என் மீது சந்தேகம் வர ஆரம்பித்தது, ஒருவேளை அப்படித்தான் இருக்குமோ என்று. ஏனென்றால் எனக்கு தானாக வலி ஏற்படவில்லை. நான் என் கணவரிடம் மீண்டும் புரிய வைக்க முயற்சி செய்தேன். என் வயிற்றில் லேசான வலி இருக்கிறது, இதற்கு முன்பு இப்படி இருந்ததில்லை என்று சொன்னேன். அதற்கு அவர், இது வரவேண்டிய வலி இல்லை என்று சொன்னார். நான் சொன்னேன், இல்லை, என் பேச்சை கேளுங்கள் என்று. சரி என்று சொல்லி அவர் என்னை ரகசியமாக ஒரு படுக்கை அருகே அழைத்துச் சென்றார். எனக்கு மருந்து கொடுத்துவிட்டுச் சொன்னார், மகளே, இன்னும் நிறைய நேரம் இருக்கிறது என்று. அவர் எப்படி இப்படி பேசுகிறார் என்று நான் வியந்தேன். நான் எண்ணுவதில் தவறு செய்திருந்தாலும் இப்போது 9வது மாதம் தொடங்கியிருக்கும் தானே? நான் வீட்டிற்கு திரும்பியதும் மிகவும் கவலையடைந்தேன். ஒவ்வொரு விஷயமும் முன்பை விட அதிகமாக குழப்பமாக தெரிந்தது. என் கணவரின் பேச்சும் எனக்கு விசித்திரமாக தோன்றியது. அவரது உடல் மொழியில் ஒரு பதற்றத்தை நான் கண்டேன். ஏதோ ஒரு விஷயத்தை அவர் மறைப்பது போல் இருந்தது. என் மாமியாரும் ஒவ்வொரு முறையும் இன்னும் நிறைய நேரம் இருக்கிறது, இப்போது அவசரம் இல்லை என்று சொல்லிக் கொண்டே இருந்தார். எப்படியாவது என்னை நம்ப வைக்க வேண்டும் என்று அவர் நினைப்பது போல் இருந்தது. ஒவ்வொரு நாளும் என் உடலில் ஏற்படும் மாற்றங்களையும் என் நிலையையும் நான் உணர்ந்து கொண்டிருந்தேன். நேரம் வந்துவிடும் என்று காத்திருந்தேன். ஆனால் காலம் அப்படியே உறைந்துவிட்டது போல தோன்றியது. எல்லாம் ஒரே இடத்தில் நின்று கொண்டிருந்தது. 1-2 முறை எனக்கு மீண்டும் அதிக வலி ஏற்பட்டது. இந்த வலி முன்பை போல இல்லை என்பதால் என்னை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று மீண்டும் என் கணவரிடம் சொன்னேன். ஒவ்வொரு முறையும் விசித்திரமான முறையில் அந்த வலி வந்து அப்படியே மறைந்துவிடும். ஆனால் என் கணவர் என்னை எந்த ஒரு பெரிய டாக்டரிடமும் அழைத்துச் செல்லவில்லை. மாறாக மீண்டும் மீண்டும் அதே வைத்தியரிடமே கூட்டிச் சென்றார். அவர் ஒவ்வொரு முறையும் என்னை பார்த்துச் சொன்னார், இன்னும் நிறைய நேரம் இருக்கிறது, இப்போது ஒன்றும் ஆகாது, நீ பயப்பட தேவையில்லை என்று. ஒரு நாள் நான் வீட்டின் மொட்டை மாடியில் நின்று கொண்டிருந்தேன். மெல்லிய காற்று வீசிக்கொண்டிருந்தது. கீழே தெருவில் நிசப்தம் நிலவியது. நான் சில துணிகளை காய வைத்துக் கொண்டிருந்தேன். அப்போது எதிரே இருக்கும் பக்கத்து வீட்டு பெண்மணி என்னை பார்த்தார். அவர் இதற்கு முன்பும் 2-3 முறை என்னை பார்த்திருக்கிறார், ஆனால் ஒருபோதும் பேசியதில்லை. இன்று அவர் திடீரென்று சொன்னார், ஏய் பொன்னே, நீ எங்கே வந்து சிக்கிக் கொண்டாய்? நீ என்ன பைத்தியமா? நான் உன்னை எப்போதிருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்நேரம் உனக்கு குழந்தை பிறந்திருக்க வேண்டுமே. நான் அவரை பார்த்துச் சொன்னேன், அவர்கள் இன்னும் நேரம் முடியவில்லை என்று சொல்கிறார்கள் என்று. அந்த பெண் உடனடியாக தீவிரமடைந்து சொன்னார், அவர்கள் பேச்சை நம்பாதே. இது ஒன்றும் விளையாட்டான விஷயமில்லை. சீக்கிரம் மருத்துவமனைக்குச் செல். இல்லையென்றால் நீ மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிக்கொள்வாய். இவர்களின் செயல்கள் எப்படிப்பட்டவை என்று எனக்கு தெரியாது என்று நான் சொன்னேன். இதைத்தான் முழுத்தெருவும் சொல்கிறது. ஆனால் எனக்கு ஏன் யாரும் உண்மையை சொல்ல மாட்டேன் என்கிறார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர் சொன்னார், நாங்கள் ஏன் வம்பில் மாட்டிக்கொள்ள வேண்டும்? பிறகு அவர் சிறிது நேரம் என்னை அமைதியாக பார்த்துவிட்டுச் சொன்னார், இதோ பார், ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக்கொள், இந்த வீட்டிற்கு வரும் முதல் பெண் நீ அல்ல. இதைக் கேட்டதும் எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது. நான் உடனடியாக கேட்டேன், நீங்கள் சொல்வதன் அர்த்தம் என்ன? என் கணவருக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டதா? அதற்கு அவர் எனக்கு தெரியாது என்று சொன்னார். நான் மீண்டும் கேட்டேன், நீங்கள் ஏன் முழு விஷயத்தையும் என்னிடம் சொல்ல மாட்டேன் என்கிறீர்கள்? என் மனதில் சந்தேகத்தை உருவாக்குகிறீர்கள். உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தால் அவர்களை இப்படிப்பட்ட நிலையில் விட்டுவிடுவீர்களா? அந்த பெண் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். பிறகு மெதுவாகச் சொன்னார், கடவுளே, என் பெண் குழந்தைகளை இப்படிப்பட்ட கஷ்டத்தில் பார்க்கக்கூடாது. ஆனால் நீ இதை புரிந்து கொள்ள வேண்டும், சுவர்களுக்கும் காதுகள் உண்டு. உன் ஆளை பார்த்து இந்த தெருவே பயப்படுகிறது. அவன் மிகவும் பலசாலி என்பதால் அல்ல, மாறாக அவன் பேசத் தொடங்கினால் யாரையும் பொருட்படுத்த மாட்டான் என்பதால்தான். அவர் மேலும் சொன்னார், நானும் பெண் பிள்ளைகளை வைத்திருப்பவள், அதனால்தான் முழு உண்மையை உன்னிடம் சொல்ல முடியவில்லை. ஆனால் இதை மட்டும் சொல்கிறேன், மருத்துவமனைக்குச் செல். உன்னிடம் பணம் இல்லையென்றால் இதை வைத்துக்கொள் என்று கூறி உடனடியாக என் கையில் 3000 ரூபாய் கொடுத்தார். நான் அந்த பணத்தை பார்த்துவிட்டு மௌனமாக நின்றேன். ஏதோ ஒரு தவறு நிச்சயமாக நடக்கிறது என்பதையும் நான் உண்மையை அறிய வேண்டும் என்பதையும் முதல் முறையாக என் இதயம் உணர்ந்தது. இப்போது என்னிடம் பணம் இருந்தது, ஆனால் எனக்குள் தைரியம் பிறக்கவில்லை. என்னால் மளிகை கடைவரை மட்டுமே செல்ல முடியும். அவ்வளவு தூரம் செல்ல மட்டுமே எனக்கு அனுமதி இருந்தது. ஒரு நாள் நான் சாமான்கள் வாங்கும் சாக்கில் அந்த கடைக்குச் சென்று அங்கிருந்த ஒரு பையனிடம் கேட்டேன்,
நான் எந்த வீட்டில் திருமணம் செய்திருக்கிறேனோ அவர்களை உங்களுக்கு தெரியுமா என்று. அவர் சொன்னார் ஆமாம் என்று. நான் சொன்னேன், அப்படியானால் அவர்களைப் பற்றி ஏதாவது சொல்லுங்கள், எனக்கு யாரும் எதையும் சொல்ல மாட்டேன் என்கிறார்கள். அந்த கடையில் வேலை செய்யும் அந்த பையனிடம் நான் இதை கேட்டுக்கொண்டிருந்தேன். அவன் என் தம்பியைப் போலவே இருந்தான். அவன் சொன்னான், உங்கள் ஃபோன் நம்பரை கொடுங்கள், நான் ஃபோன் செய்து சொல்கிறேன் என்று. அவனும் என் கணவரை பார்த்து பயப்படுகிறான் என்று எனக்கு தோன்றியது. நான் அவனிடம் என் நம்பரை கொடுத்துவிட்டு சரி என்றேன். எந்த நேரத்தில் ஃபோன் செய்ய வேண்டும் என்றும் அவனிடம் சொன்னேன். அவன் சொன்னான், நான் ஃபோன் செய்ய மாட்டேன், அதற்கு பதிலாக உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன். நீங்கள் அதை வாசித்த பிறகு நான் அதை அங்கிருந்து டெலீட் செய்து விடுகிறேன். என் பெயர் தெரிந்தால் நான் தேவையில்லாமல் சிக்கலில் மாட்டிக்கொள்வேன் என்றான். நான் சரி என்று சொன்னேன். அவனுடைய மெசேஜிற்காக காத்திருக்கத் தொடங்கினேன். நான் வீட்டிற்கு வந்த பிறகு நாள் முழுவதும் அமைதியின்றி தவித்தேன். ஒவ்வொரு சத்தத்தை கேட்கும்போதும் என் காதுகள் கூர்மையாயின. இன்று ஏதோ ஒன்று நிச்சயமாக தெரியப்போகிறது என்று என் இதயம் சொல்லிக் கொண்டே இருந்தது. அதே சமயம் தெரியப்போகும் அந்த உண்மை எனக்கு எப்படி இருக்குமோ என்ற பயமும் இருந்தது. இரவு ஆனதும் வீட்டில் மீண்டும் நிசப்தம் பரவியது. நான் என் அறைக்குச் சென்றேன். என் கணவரும் வெகுநேரமாக வீட்டை விட்டு வெளியே சென்றிருந்தார். நான் அறையில் தனியாக அமர்ந்து அடிக்கடி போனை பார்த்துக் கொண்டிருந்தேன். அவனுடைய மெசேஜ் எப்போது வரும் என்று காத்திருந்தேன். சிறிது நேரம் கழித்து என் போனுக்கு மெசேஜ் வந்தது. அந்த தருணத்திற்காகத்தான் நான் பயந்து கொண்டும் காத்துக் கொண்டும் இருந்தேன். நான் அந்த முழு மெசேஜையும் வாசித்தபோது என் கைகள் நடுங்கத் தொடங்கின. அந்த பையன் அதில் எழுதியிருந்தான், 2 ஆண்டுகளுக்கு முன்பு உங்கள் கணவர் கிரீஷ் உங்களைப் போலவே ஒரு பெண்ணை திருமணம் செய்திருந்தார். அவள் உங்களைப் போலவே மிகவும் அப்பாவியாகவும் அழகாகவும் இருந்தாள். திருமணமாகி சில மாதங்களிலேயே அவள் தாயாகப் போகிறாள் என்று தெரிந்தது. அந்த நேரத்தில் இவர்களைப் பற்றி யாருக்கும் அதிகமாகத் தெரியாது. தெருவில் இருக்கும் மற்றவர்களைப் போல ஒரு சாதாரண மனிதர்களாகவே அவர்கள் தெரிந்தார்கள். அந்த பெண் தாயாகப் போகும் நிலையில் இருந்தாள். ஆனால் ஒரு நாள் திடீரென்று இவர்கள் வீட்டிற்கு போலீசும் மீடியாவும் வந்தனர். அந்த பெண்ணின் குழந்தை எங்கோ மாயமாகிவிட்டதாக தெரியவந்தது. மீடியாக்காரர்கள் இந்த விஷயத்தை பெரிதாக்கினார்கள். ஆனால் இவர்கள், இது எங்கள் குடும்ப விஷயம், இதில் யாரும் தலையிடத் தேவையில்லை என்று வாதாடினார்கள். அந்த குழந்தை எங்கே என்று நீங்கள் கேட்கலாம். ஒருவேளை அவர்கள் அந்த குழந்தையை எடுத்து யாரிடமோ கொடுத்து விட்டார்கள் போலிருக்கிறது. ஏனென்றால் குழந்தை காணாமல் போயிருந்தது. தெருவில் இருந்தவர்களிடம் இதையேதான் சொன்னார்கள். அவர்கள் வீட்டிற்கு போலீசும் மீடியாவும் வந்ததால் அன்று முதல் அவர்களின் குடும்பத்திற்கு ஒரு கெட்ட பெயர் ஏற்பட்டுவிட்டது. அந்த பெண்ணின் வீட்டார் வந்து கேட்டபோது இவர்கள் பெரிய சண்டையிட்டார்கள். உங்கள் கணவர் இதற்காக 3 மாதங்கள் ஜெயிலிலும் இருந்துவிட்டு வந்திருக்கிறார். இதனால்தான் இப்போது யாரும் இவர்களுடன் எந்த உறவும் வைத்துக் கொள்வதில்லை. தற்போது 2 ஆண்டுகளுக்குப் பிறகு உங்களைப் போன்ற ஒரு பெண் அவர்களுக்கு எப்படி கிடைத்தாள் என்றுதான் அனைவரும் வியப்படைந்துள்ளனர். நான் அந்த முழு மெசேஜையும் வாசித்தபோது என் உயிர் போவது போல இருந்தது. என் கை கால்கள் குளிர்ந்து போயின, என் உடலே மரத்துவிட்டது. நான் சிறிது நேரம் மௌனமாக அமர்ந்து தலையை பிடித்துக்கொண்டு சுவரை பார்த்து கொண்டே இருந்தேன். நான் இப்போது என்ன வாசித்தேன் என்பதை புரிந்து கொள்ள முயல்வது போல இருந்தது. என் மூளையில் அதே விஷயங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. போலீஸ், மீடியா, அவப்பெயர் மற்றும் இதையெல்லாம் அனுபவித்த அந்த பெண். இதெல்லாம் பொய்யாக இருக்கக்கூடாதா என்று நான் ஏங்கினேன். ஆனால் என் இதயத்திற்குள் ஒரு பயம் ஆழமாக பதிந்துவிட்டது. அது குறையவே இல்லை. நான் போனை கையில் பிடித்துக்கொண்டு மீண்டும் மீண்டும் அந்த மெசேஜை வாசித்தேன். ஒவ்வொரு முறையும் என் இதயம் இன்னும் பாரமானது. இதைப் பற்றி என் கணவரிடம் பேச வேண்டும் என்பது மட்டுமே எனக்கு இப்போது தெளிவாக தெரிந்தது. ஆனால் அவரிடம் நேரடியாக கேட்க எனக்கு துணிச்சல் இல்லை. ஏனென்றால் அந்த வீடு ஏற்கனவே எனக்கு விசித்திரமாக இருந்தது. இப்போது இந்த விஷயம் என் மனதில் இன்னும் பாரத்தை ஏற்றியது. ஒரு நாள் என் கணவர் மிகவும் மகிழ்ச்சியான மனநிலையில் இருந்தார். அவர் வீட்டில் நகைச்சுவையாக பேசிக்கொண்டும் மென்மையான துணியில் உரையாடிக்கொண்டும் இருந்தார். நான் என் அறையில் இருந்தேன். சமையலறை வேலையிலும் ஈடுபட்டிருந்தேன். அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி நான் என் கணவரிடம் பேச்சோடு பேச்சாக, உங்கள் வாழ்க்கையில் வந்த முதல் பெண் நான்தானே என்று கேட்டேன். என் கேள்வி அவரை திடுக்கிட செய்தது போல அவர் உடனடியாக என்னை பார்த்து பேச்சை நிறுத்தினார். பிறகு லேசாக புன்னகைத்துச் சொன்னார், உனக்கு என்ன சந்தேகம்? நீ முதல் பெண் இல்லை என்றால் வேறு யார் என்று நினைக்கிறாய் என்று. நான் உடனடியாக பேச்சை மாற்றி, இல்லை, நான் சும்மாத்தான் கேட்டேன். பெண்களுக்கு இப்படிப்பட்ட சந்தேகங்கள் வருவது சகஜம்தானே என்றேன். அவர் எந்த சந்தேகமுமின்றி, ஆமாம், பெண்கள் இப்படித்தான் என்றார். பிறகு அவர் மிகுந்த அன்புடனும், அட என் செல்லமே, என் வாழ்க்கையில் வந்த முதல் மற்றும் கடைசி பெண் நீ மட்டும்தான் என்றார். அவர் இதை சொல்வதற்கு மிகவும் சுலபமாக இருந்தது. இதில் யோசிப்பதற்கு எதுவுமே இல்லை என்பது போலச் சொன்னார்.
அவர் கண்கள் அமைதியாகவும் முகம் முற்றிலும் இயல்பான புன்னகையுடனும் இருந்தது. ஆனால் அவர் முகத்தை பார்த்தும் என்னால் உள்ளுக்குள் நிம்மதியடைய முடியவில்லை. நானும் என் முகத்தில் ஒரு சிறு புன்னகையை வரவழைத்துக் கொண்டேன். ஆனால் உள்ளுக்குள் ஒரு பாரம் இருந்தது. ஒரு தடிமனான ஆணி என் இதயத்தில் தைக்கப்பட்டது போலவும் அது அங்கிருந்து அசைய மறுப்பது போலவும் இருந்தது. நான் என் பார்வையை தாழ்த்திக் கொண்டு மௌனமாகிவிட்டேன். என்னை இயல்பாக்கிக் கொள்ள முயன்றேன். ஆனால் என் மூளையில் அந்த விஷயங்கள் மட்டுமே ஓடிக்கொண்டிருந்தன. அந்த பையனின் மெசேஜ் மற்றும் பக்கத்து வீட்டுக்காரியின் பேச்சிற்குப் பிறகு அடுத்த நாள் காலையில் மீண்டும் அந்த மளிகை கடைக்குச் செல்ல வேண்டுமென்று அன்றிரவே நான் முடிவு செய்தேன். அதனால் யாரிடமும் எதையும் சொல்லவில்லை. ஒருவேளை நான் இதைப் பற்றி தேடுகிறேன் என்பது வீட்டில் யாருக்காவது தெரிந்துவிடுமோ என்று எனக்கு பயமாக இருந்தது. யாரோ ஒருவர் எப்போதும் என் போனை கண்காணித்துக் கொண்டிருப்பது போலவே எனக்கு தோன்றியது. எனவே நான் அவனுடைய நம்பரையும் மெசேஜையும் டெலீட் செய்துவிட்டேன். இப்போது நான் ஒவ்வொன்றையும் மறைத்துக்கொண்டே செய்தேன். ஆனால் எனக்கு இன்னும் முழு உண்மையும் புரியவில்லை. நான் மீண்டும் அந்த பையனிடம் சென்றேன். சில சாமான்களை வாங்கும் சாக்கில் அவனை பார்த்தபோது அவன் உடனடியாக தன் பார்வையை தாழ்த்திக் கொண்டான். அவன் முகத்தில் ஒருவித நடுக்கம் தெரிந்தது. நான் எந்த கேள்வியோடு வந்திருக்கிறேன் என்பது அவனுக்கு ஏற்கனவே தெரியும் போலிருந்தது. அவன் பதற்றத்துடன் சொன்னான், தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். நான் ஏற்கனவே மிகுந்த பயத்துடன் தான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பினேன். அவன் குரல் நடுங்கியது, கைகளும் படபடத்தன. யாராவது கேட்டுவிடுவார்களோ என்ற பயத்தில் அவன் அடிக்கடி அங்கும் இங்கும் பார்த்து கொண்டிருந்தான். நான் அவனை நேராக பார்த்துச் சொன்னேன், அந்த பெண் எங்கே இருக்கிறாள் என்று மட்டும் எனக்குச் சொல்லிவிடு. நானே நேரில் சென்று அவளிடம் பேசிக்கொள்கிறேன். இதைக் கேட்டதும் அவன் ஒரு நிமிடம் மௌனமாகிவிட்டான். அவன் முகமே வெளுத்துப் போனது. பிறகு அவன் சொன்ன ஒரு வார்த்தை எனக்குள்ளிருந்த மிச்சமிருந்த நிம்மதியையும் குலைத்துவிட்டது. அவன் சொன்னான், அந்த பெண் இப்போது இந்த உலகில் இல்லை. அவள் உயிருடன் இல்லை. இதைக் கேட்டதும் என் கையிலிருந்த சாமான்கள் நழுவி கீழே விழுந்தன. என் கால்கள் நடுங்கின. நான் அப்படியே உறைந்து நின்றேன். நான் இப்போது கேட்டது என்ன என்பது எனக்கே புரியவில்லை. அந்த பெண் உயிருடன் இல்லை என்ற வார்த்தை மட்டும் என் மூளையில் ரீங்காரமிட்டுக் கொண்டே இருந்தது. அப்படியானால் என்னுடன் இப்போது என்ன நடக்கிறது? நான் ஏன் இங்கே நின்று இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன்? நான் அங்கிருந்து நகர்ந்து சற்று தள்ளி ஒரு சுவரோரம் சாய்ந்து நின்றேன். என் இதயம் மிக வேகமாக துடித்தது. கண்களுக்கு முன்னால் அனைத்தும் மங்கலாக தெரிந்தது. இப்போது எனக்கு நிஜமாகவே பயம் வர ஆரம்பித்தது. அவளுக்கு நேர்ந்தது எனக்கும் நேர்ந்துவிடுமோ என்று அஞ்சினேன். நான் அடிக்கடி என் வயிற்றை தொட்டு பார்த்தேன். எனக்குள் இருக்கும் குழந்தையைப் பற்றிய நினைவும் வந்தது. அதே சமயம் எனக்கு ஏன் இன்னும் பிரசவ வலி வரவில்லை என்ற பயம் அதிகரித்தது. ஒவ்வொரு நாளும் என் சந்தேகம் பதற்றமாக மாறிக்கொண்டிருந்தது. உள்ளுக்குள் நான் உடைந்து போயிருந்தேன். ஆனால் யாரிடமும் எதுவும் சொல்லத் துணிச்சல் இல்லை. இறுதியாக நானே ஒரு முடிவெடுத்தேன். இனிமேல் என்னால் காத்திருக்க முடியாது. இந்த உண்மையை நானே தெரிந்து கொள்ள இவர்களுக்குத் தெரியாமல் மருத்துவமனைக்குச் செல்ல வேண்டும். ஆனால் வீட்டிலிருந்து வெளியேறுவது அவ்வளவு சுலபம் அல்ல. எனவே மீண்டும் ஒரு முறை மளிகை கடைக்குச் செல்லும் சாக்கில் வெளியே சென்று தூக்க மாத்திரைகளை வாங்கி வந்தேன். அவற்றை உணவில் கலந்து கொடுத்தேன். அந்த தாயும் மகனும் மதிய உணவை நிம்மதியாக சாப்பிட்டுவிட்டு தூங்கிவிட்டார்கள். நான் வீட்டிலிருந்து மருத்துவமனைக்கு கிளம்பினேன். நான் எடுக்கும் இந்த முடிவின் விளைவு மோசமாக கூட இருக்கலாம் என்று எனக்குத் தெரியும். ஆனால் இப்போது நான் வீட்டை விட்டு வெளியே வந்துவிட்டேன். நான் மருத்துவமனைக்கு சென்றபோது அங்கிருந்த சூழலே முற்றிலும் வேறாக இருந்தது. எங்கும் பரபரப்பு நிலவியது. நான் நேராக ஓபிடி பிரிவிற்கு சென்று டாக்டருக்கு முன்னால் அமர்ந்தேன். என் கைகள் இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தன. ஆனால் நான் என்னை திடப்படுத்திக் கொண்டு நடந்தவற்றை ஒவ்வொன்றாக தெளிவாக சொன்னேன். டாக்டர் முதலில் என் பேச்சை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு, மேடம், உங்களுக்கு மாதம் எண்ணுவதில் தவறு ஏற்பட்டிருக்கலாம். இப்போது இதெல்லாம் சகஜம்தான் என்றார். நான் சொன்னேன், இல்லை டாக்டர், தயவுசெய்து எனக்கு ஒருமுறை அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் செய்து பாருங்கள். இதுவரை எனக்கு ஒருமுறை கூட ஸ்கேன் செய்யப்படவில்லை. அவர் என்னை உற்று பார்த்தார். பிறகு சரி, செய்து பார்ப்போம் என்றார். எனக்கு உள்ளுக்குள் ஒரு நிம்மதி ஏற்பட்டாலும் ஒருபுறம் பயம் இருந்தது. நான் ஸ்கேன் படுக்கையில் படுத்திருந்தேன். அந்த அறையில் மெல்லிய குளிர் இருந்தது. இயந்திரத்தின் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. டாக்டர் ஸ்கேன் செய்யத் தொடங்கியதும் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு திடீரென்று அவர் முகத்தின் நிறமே மாறிவிட்டது. அடுத்த நொடியே அவர் உரத்த குரலில் நர்ஸை அழைக்கத் தொடங்கினார். ஓடி தயார் செய்யுங்கள். சீக்கிரம் இவரை நகர்த்துங்கள். இவருக்கு இப்போதே சி செக்ஷன் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். இவரை அவசர பிரிவிற்கு எமர்ஜென்சி கொண்டு செல்ல வேண்டும். எனக்கு இன்னும் கூடுதல் குழு தேவை, சீக்கிரம் செய்யுங்கள். அறையில் திடீரென்று பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நர்ஸ்கள் உள்ளேயும் வெளியேயும் ஓடிக்கொண்டிருந்தார்கள்.
இயந்திரங்களின் சத்தம் அதிகரித்தது. சூழலே முற்றிலும் மாறிப்போனது. நான் பயத்துடன் கேட்டேன், டாக்டர், என்ன நடக்கிறது? அவர் வேகமாக என்னை பார்த்துச் சொன்னார், நாங்கள் உன்னுடைய உயிரை காப்பாற்ற முயற்சி செய்கிறோம். இப்போது வேறு எந்த கேள்வியும் கேட்காதே. நான் நடுங்கும் குரலில் கேட்டேன், ஆனால் என் குழந்தை நலமாக இருக்கிறதா? ஆனால் அவர் என் கேள்விக்கு பதில் அளிக்கவில்லை. உடனடியாக என்னை ஸ்ட்ரெச்சரில் படுக்க வைத்து வெளியே கொண்டு சென்றார்கள். மருத்துவமனையின் விளக்குகள் என் தலைக்கு மேலே வேகமாக மறைந்து கொண்டிருந்தன. ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்கப் போகிறது என்பதும் அந்த தருணத்தை என்னால் தடுக்க முடியாது என்பதும் மட்டுமே எனக்கு புரிந்தது. என் கண்கள் திறந்தபோது அறையில் மெல்லிய வெளிச்சம் இருந்தது. காற்றில் மருத்துவமனை மருந்துகளின் மணம் பரவியிருந்தது. நான் மெதுவாக இமைகளைத் திறந்து என்னை தேற்றிக்கொள்ள முயன்றேன். முதலில் என் பார்வை சுவரில் இருந்த கடிகாரத்தின் மீது விழுந்தது. பிறகு சுவரில் இருந்த கேலண்டர் பார்த்தபோது நான் அப்படியே உறைந்து போனேன். ஏனென்றால் 10 நாட்கள் கடந்திருந்தன. நான் இல்லாத போதே காலம் முன்னோக்கிச் சென்றுவிட்டது போல எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது. நான் பதற்றத்துடன் சுற்றும் முற்றும் பார்த்தபோது எனக்கு முன்னால் போலீசார் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களுடன் அந்த ஸ்கேன் செய்த நாளன்று இருந்த பெண் டாக்டரும் இருந்தார். நான் உடனடியாக எழ முயன்றேன். ஆனால் என் உடல் மிகவும் பலவீனமாக இருந்தது. கைகள் நடுங்கின. அந்த டாக்டர் மிக தீவிரமான குரலில் சொன்னார், இப்படிப்பட்ட ஒரு விவகாரத்தில் நோயாளிக்கு நினைவு வந்ததும் முதலில் போலீசாரிடம் வாக்குமூலம் அளிக்க வேண்டும். அதனால் இப்போது நீங்கள் நடந்தவற்றை சொல்ல வேண்டும். நான் உடனடியாக கேட்டேன், ஆனால் என்ன வாக்குமூலம்? என் கணவர் எங்கே? என் குழந்தை எங்கே? அவர் சில நொடிகள் மௌனமாக இருந்தார். பிறகு, முதலில் உனக்கு என்ன நடந்தது என்பதை நீயே சொல் என்றார். என் கண்கள் கலங்கின. நான் உடைந்து போன நிலையில் எல்லா விஷயங்களையும் சொல்லத் தொடங்கினேன். நான் சொன்னேன், எனக்கு இப்போதுதான் 7 மாதங்கள் முடிவடைந்திருப்பதாக அவர்கள் என்னிடம் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் எனக்கு 9 அல்லது 10 மாதங்கள் கடந்துவிட்டது போல தோன்றியது. என்னை எந்த ஒரு டாக்டரிடமும் அழைத்துச் செல்லவில்லை. ஒரு வைத்தியரிடம் மட்டுமே அழைத்துச் சென்றார்கள். வீட்டில் ஒவ்வொரு விஷயத்தையும் தட்டிக்கழித்தார்கள். போலீசார் அமைதியாக என் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். டாக்டரும் ஒருபுறம் நின்று கொண்டு ஒவ்வொன்றையும் குறித்துக் கொண்டிருந்தார். அவர்கள் என்னிடம் மீண்டும் மீண்டும் கேள்விகளை கேட்டார்கள். என் கணவரின் பெயரையும் அந்த பையன் யார், எங்கே வசிக்கிறான் என்றும் கேட்டார்கள். என் மாமியாரைப் பற்றியும் வீட்டின் சூழல் பற்றியும் தெரிந்து கொள்ள முயன்றார்கள். நான் ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலளித்தேன். என் கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. பிறகு அவர்கள் அனைத்தையும் எழுதினார்கள். சில தாள்களில் என் முன்னாலேயே வாக்குமூலம் எழுதப்பட்டது. சில விஷயங்கள் கையால் குறிக்கப்பட்டன. இறுதியில் அவர்கள் அமைதியாக அறையை விட்டு வெளியே சென்றார்கள். நான் அவர்களுக்கு பின்னால் குரல் கொடுத்து, அப்படி என்னதான் நடக்கிறது என்று கேட்டேன். போலீஸ்காரர்களில் ஒருவர் திரும்பிப் பார்த்து, டாக்டர் மேடம் உங்களுக்கு விளக்குவார் என்று கூறிவிட்டுச் சென்றார். அறையில் நிசப்தம் பரவியது. நான் டாக்டரையே பார்த்து கொண்டிருந்தேன். அவர் என் முன்னால் நின்றிருந்தார். அவர் முகம் மிகவும் தீவிரமாக இருந்தது. அவர் கண்களில் ஒரு விசித்திரமான கண்டிப்பும் அதே சமயம் ஒரு சிறிய பரிதாபமும் இருந்தது. நான் நடுங்கும் குரலில் சொன்னேன், எனக்குச் சொல்லுங்கள், என்ன நடந்தது? அந்த தருணம் எனக்கு மிகவும் பாரமாக இருந்தது. ஏனென்றால் இப்போது அவரிடம்தான் பதில் இருந்தது. அறையில் ஒருவித அழுத்தமான அமைதி நிலவியது. என் இதயம் மிக வேகமாக துடித்தது. பிறகு அவர் மெதுவாகச் சொன்னார், உன் குழந்தை இப்போது இந்த உலகில் இல்லை. நாங்கள் அவனை காப்பாற்ற எவ்வளவோ முயற்சி செய்தோம். அவன் சிறிது நேரம் உயிருடன் இருந்தான், ஆனால் காலம் கடந்துவிட்டது. இதைக் கேட்டதும் என் உடலில் இரத்தம் உறைந்துவிட்டது போல தோன்றியது. என் கண்களுக்கு முன்னால் இருள் சூழ்ந்தது. நான் அப்படியே விழுந்து விடுவேன் என்று தோன்றியது. என்னால் எதுவும் பேச முடியவில்லை. என் உதடுகள் மட்டும் நடுங்கின. கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது. டாக்டர் சிறிது நேரம் என்னை பார்த்தார். பிறகு மீண்டும் பேசத் தொடங்கினார். அவர் குரல் இப்போது இன்னும் பாரமாக இருந்தது. அவர் சொன்னார், உன் கணவனும் உன் மாமியாரும் இப்போது போலீஸ் காவலில் இருக்கிறார்கள். நான் உடனடியாக தலையை உயர்த்தி அவரை பார்த்தேன். என் மூளையால் எதையும் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. பிறகு அவர் சொன்ன இன்னொரு விஷயம் என்னை உள்ளுக்குள் உடைத்துப் போட்டது. அவர் சொன்னார், உன் கணவன் உனக்கு விவாகரத்து தலாக் கொடுக்க வேண்டும் என்று கூட பேசிக் கொண்டிருந்தான். இதைக் கேட்டதும் என் உலகமே சிதறிவிட்டது போல தோன்றியது. நான் நடுங்கும் குரலில் கேட்டேன், இது எப்படி சாத்தியம்? அவர்கள் என் குழந்தைக்கு என்ன செய்தார்கள்? அப்படி என்னதான் நடந்தது? டாக்டர் ஒரு நீண்ட மூச்சை இழுத்துவிட்டு மெதுவாக அனைத்தையும் சொல்லத் தொடங்கினார். அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் கனிவாகவும் ஆனால் உண்மையாகவும் சொல்லிக் கொண்டிருந்தார். நான் ஒவ்வொரு சொல்லையும் கேட்கும்போது உடைந்து கொண்டிருந்தேன். அறையின் சுவர்கள் பாரமாக தெரிந்தது. என் வாழ்க்கை இவ்வளவு பயங்கரமாக எப்படி மாறியது என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். என் குழந்தை இல்லை என்ற அதிர்ச்சியில் நான் இன்னும் இருந்தேன்.
என் கண்கள் மீண்டும் மீண்டும் கலங்கின, உடல் மரத்துப் போனது. பிறகு டாக்டர் நிதானமாகச் சொன்னார், உன் கணவனும் உன் மாமியாரும் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்கள் சட்டவிரோத சர்வதேச இன்டர்நேஷனல் குற்றச் செயல்களில் ஈடுபடும் ஒரு கும்பலின் ஒரு பகுதியினர். நான் அவரை பார்த்தேன். என் இதயம் இன்னும் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. எனக்கு எதுவுமே புரியவில்லை. டாக்டர் சொன்னார், இந்த ஆட்கள் ஒரு விசித்திரமான பரிசோதனைக்காக எக்ஸ்பெரிமெண்ட் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு பெண்ணின் கருப்பையில் குழந்தை சாதாரண காலத்தை விட அதிக காலம், அதாவது சுமார் 11 மாதங்கள் வரை இருக்க முடியுமா என்றும் அந்த பிறகும் குழந்தை உயிருடன் இருக்குமா என்றும் பார்க்க அவர்களுக்கு ஒரு பெண் தேவைப்பட்டது. நான் நடுங்கிக் கொண்டே கேட்டேன், ஆனால் அப்படி நடக்காதே? டாக்டர் சொன்னார், பொதுவாக அப்படி நடப்பதில்லை. ஆனால் சில மனிதர்கள் இதை ஒரு சோதனையைப் போல கட்டாயப்படுத்திச் செய்ய முயல்கிறார்கள். பிறகு அவர் சொன்னார், உனக்கு கொடுக்கப்பட்ட மருந்துகள் சாதாரண மருந்துகள் அல்ல. அது ஒருவிதமான ரசாயனம், கெமிக்கல். அதை உன் கணவன் இரவில் பாலில் கலந்து உனக்கு புகட்டியிருக்கிறான். இதை கேட்டதும் எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது. அவன் அடிக்கடி எனக்கு இரவில் தனியாக பால் கொடுத்தது எனக்கு நினைவுக்கு வந்தது. அவர் என்னை நன்றாக கவனித்துக் கொள்கிறார் என்றுதான் நான் நினைத்தேன். என் கைகள் நடுங்கத் தொடங்கின. நான் கேட்டேன், அவர் ஏன் இப்படி செய்ய வேண்டும்? டாக்டர் சொன்னார், அவர்களுக்கு சுமார் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு பெரிய ஒப்பந்தம் டீல் கிடைத்திருந்தது. அசாதாரணமான சூழ்நிலையில் பிறக்கும் ஒரு குழந்தையை கண்காணிப்பதே அதன் நோக்கமாக இருந்தது. பிறகு டாக்டர் தொடர்ந்தார், கர்ப்ப காலத்தில் ஒரு பெண்ணின் உடலில் இரத்த ஓட்டம், ஹார்மோன்கள் மற்றும் உடலின் வளர்ச்சி என பல மாற்றங்கள் மிக வேகமாக நடக்கும். சில விஞ்ஞானிகள் இந்த நேரத்தில் உடலில் ஒரு விசித்திரமான செயல்முறை நடப்பதாக நம்புகிறார்கள். அதை அவர்கள் CPH4 என்று அழைக்கிறார்கள். நான் கேட்டேன், அப்படி என்றால் என்ன? டாக்டர் சொன்னார், இது நிரூபிக்கப்பட்ட ஒன்று அல்ல. ஆனால் இதை ஒருவேளை கட்டுப்படுத்த முடிந்தால் உடல் குணமடையும் வேகத்தையும் வளர்ச்சியையும் புரிந்துகொள்ள முடியும் என்பது ஒரு கருத்து. அதனால்தான் அவர்கள் உன்னை கண்காணிப்பதற்காக உன் உடலை பயன்படுத்தினார்கள். நான் நடுங்கிக் கொண்டே கேட்டேன், பிறகு என் குழந்தைக்கு என்ன ஆனது? டாக்டர் தலை குனிந்து சொன்னார், குழந்தை உயிருடன் இருந்தது, ஆனால் வலுக்கட்டாயமாக அசாதாரண முறையில் வளர்க்கப்பட்டதால் அது மிகவும் பலவீனமாகிவிட்டது. மேலும் அவர் சொன்னார், நீ சரியான நேரத்தில் மருத்துவமனைக்கு வரவில்லை என்றால் உன் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டிருக்கும். இதை கேட்டதும் எனக்குள் இருந்த அனைத்தும் உடைந்து சிதறியது. என் உடல் உயிரற்றது போல தோன்றியது. கண்களுக்கு முன்னால் இருள் சூழ்ந்தது. டாக்டர் சொன்னார், உன்னை அறுவை சிகிச்சைக்கு கொண்டு வந்தபோது உன் நிலைமை மிக மோசமாக இருந்தது. ஆனால் நாங்கள் உன்னை காப்பாற்றிவிட்டோம். நான் அழுது கொண்டே கேட்டேன், அவர்கள் ஏன் எனக்கு இப்படிச் செய்தார்கள்? நான் என்ன பாவம் செய்தேன்? டாக்டர் சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டுச் சொன்னார், இதெல்லாம் பண ஆசைக்காக செய்யப்பட்டது. அவர்கள் உன்னை ஒரு மனித பிறவியாக பார்க்கவில்லை, ஒரு பரிசோதனையாகத்தான் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தார்கள். அறுவை சிகிச்சையின் போது உன் கணவன் பெரிய கலவரம் செய்தான் என்றும் உன்னை உயிருடன் விடமாட்டேன் என்று மிரட்டினான் என்றும் அவர் சொன்னார். இதைக் கேட்டதும் நான் முற்றிலும் உடைந்து போனேன். டாக்டர் எனக்கு ஆறுதல் கூறி, இப்போது நீ பாதுகாப்பாக இருக்கிறாய், போலீஸ் உன்னுடன் இருக்கிறது என்றார். புகார் பதிவு செய்யப்பட்டுவிட்டது என்றும் இனி உனக்கு ஏதேனும் ஆபத்து வந்தால் அதற்கு அவர்களே பொறுப்பு என்றும் கூறினார். நான் மெல்லிய குரலில் என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்றேன். அதற்கு அவர் உடனடியாக, அப்படிச் சொல்லாதே, நீ உயிர் பிழைத்திருக்கிறாய், உனக்கு முன்னால் இன்னும் முழு வாழ்க்கை இருக்கிறது என்றார். அறையில் மீண்டும் நிசப்தம் நிலவியது. வெளியே வீசும் மெல்லிய காற்றின் சத்தம் கேட்டது. என் உலகமே மாறிப்போன அந்த தருணத்தை நான் உணர்ந்து கொண்டிருந்தேன். நான் உயிர் பிழைத்திருப்பதே ஒரு அதிசயம் என்று டாக்டர் கூறினார். அந்த வார்த்தைகளைக் கேட்டு நான் மௌனமானேன். இப்போது எனக்குள் முன்பை போன்ற பதற்றம் இல்லை, ஆனால் ஒரு ஆழ்ந்த சோர்வு இருந்தது. நான் எல்லாவற்றையும் இழந்துவிட்டேன் என்றும் இப்போது என்னை நானே மீண்டும் தேற்றிக்கொள்ள முயல்கிறேன் என்றும் தோன்றியது. நான் டாக்டரிடம் கேட்டேன், இனி நான் என்ன செய்வேன்? என் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிட்டதே. டாக்டர் எனக்கு புரிய வைத்தார், இப்போது நீ ஒரு பாதுகாப்பான இடத்திற்குச் செல்ல வேண்டும். அங்கு உனக்கு உடல் ரீதியாக மட்டுமல்லாமல் மனரீதியாகவும் வலிமை அளிக்கப்படும். சில நாட்களுக்குப் பிறகு நான் ஒரு மகளிர் காப்பகத்திற்கு உமன் சென்டர் அனுப்பப்பட்டேன். அந்த இடம் மருத்துவமனையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டிருந்தது. அமைதியான சூழல், எல்லாம் முறையாக நடந்தது. அங்குள்ள ஒவ்வொரு பெண்ணும் தங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்ப முயன்று கொண்டிருந்தார்கள். நான் முதலில் அங்கு சென்றபோது யாரிடமும் பேசாமல் அமைதியாக ஒரு மூலையில் அமர்ந்து எல்லோரையும் பார்த்து கொண்டிருப்பேன். மெதுவாக அங்குள்ள தினசரி வழக்கத்தை புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். காலையில் சரியான நேரத்திற்கு எழுவது, முறையான உணவு என எல்லாம் இருந்தது. சில பெண்கள் தையல் கற்றுக்கொண்டிருந்தார்கள், சிலர் கணினி வகுப்புக்குச் சென்றார்கள், சிலர் மீண்டும் படிக்க ஆரம்பித்தார்கள். நானும் என்னை பிஸியாக வைத்திருக்கத் தொடங்கினேன்.
முதலில் தையல் கற்றேன், பிறகு கல்வி வகுப்புகளுக்குச் செல்ல ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் எல்லாம் கடினமாக தெரிந்தது, ஆனால் அங்கிருந்த சூழல் என்னை மெதுவாக மாற்றியது. என் வாழ்க்கை வெறும் துயரத்துடன் முடிந்துவிடவில்லை, அதற்கு அப்பாலும் நிறைய இருக்கிறது என்பதை முதல் முறையாக உணர்ந்தேன். மறுபுறம் என் கணவன் மற்றும் மாமியார் மீதான சட்ட நடவடிக்கைகள் முடிவடைந்தன. அவர்கள் செய்த குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டன. அக்கம் பக்கத்தினர் அளித்த வாக்குமூலம், என் வாக்குமூலம் மற்றும் டாக்டரின் ரிப்போர்ட் ஆகியவை அந்த வழக்கை வலுவாக்கின. சட்டப்படி அவர்களுக்கு தண்டனை கிடைத்துவிட்டது என்றும் இனி அவர்களால் யாருடைய வாழ்க்கையையும் சீரழிக்க முடியாது என்றும் எனக்கு தெரிவிக்கப்பட்டது. இதைக் கேட்டு எனக்கு மகிழ்ச்சியோ கோபமோ வரவில்லை. ஒரு பாரமான கதவு எப்போதும் போல மூடப்பட்டது போன்ற உணர்வுதான் ஏற்பட்டது. சில நாட்களுக்குப் பிறகு என் கணவன் விவாகரத்து பத்திரங்களை அனுப்பினான். அதில் நானும் கையெழுத்திட்டேன். இப்போது நான் அவரிடமிருந்து முற்றிலும் பிரிந்துவிட்டேன். இந்த நிகழ்வுகள் எனக்குள் எந்த ஒரு உணர்ச்சியையும் தூண்டவில்லை. ஏனெனில் மனதளவில் நான் ஏற்கனவே அந்த மனிதனிடமிருந்து பிரிந்துவிட்டேன். இப்போது என் வாழ்க்கை என் கையில் இருக்கிறது. இதுவே எனக்கு மிகப்பெரிய உண்மை. ஒருமுறை என் அண்ணனை தொடர்பு கொள்ள முயற்சி செய்யலாம் என்று என் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. ஆனால் பிறகு என் கடந்த காலத்தை நினைத்து பார்த்தேன். இத்தனை ஆண்டுகளில் அவர் ஒருமுறை கூட திரும்பி பார்க்கவில்லை. நான் இங்கே என்ன நிலையில் இருப்பேன் என்று அவர் எப்போதாவது யோசித்ததுண்டா? இல்லை. அப்படியிருக்கும்போது நான் வீணாக அவரிடம் எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கிறேன். எனக்கு இவ்வளவு கொடுமைகள் நடந்தன என்று நான் அவரிடம் சொன்னால் அவர் என் மீது பரிதாபப்படுவாரா அல்லது என்னை தன்னுடன் அழைத்துச் செல்வாரா? இல்லை. இனிமேல் நான் யாருடைய கருணையிலும் வாழ விரும்பவில்லை. நான் என் சொந்த காலில் நிற்க வேண்டும். நான் கணினியின் அடிப்படை வேலைகளை கற்றுக்கொண்டேன். தையல் வேலையுடன் சேர்த்து சில சிறிய வேலைகளையும் செய்யத் தொடங்கினேன். நான் இதைப் பற்றி ஆழமாக புரிந்து கொண்டேன். எல்லாவற்றையும் விட முக்கியமாக மனிதனின் மிகப்பெரிய பலம் அவனது துணிச்சல்தான் என்பதை கற்றுக்கொண்டேன். ஆரம்பத்தில் நான் எப்போதும் என் கடந்த கால நினைவுகளிலேயே மூழ்கியிருப்பேன். ஆனால் மெதுவாக நான் என்னை நிகழ்காலத்திற்கு கொண்டுவரத் தொடங்கினேன். ஒருநாள் அங்கிருந்த பொறுப்பாளர் என்னை அழைத்துச் சொன்னார், "நீ மிகவும் திறமையானவள். உனக்கு விருப்பம் இருந்தால் இங்கிருந்து வெளியே வேறு எங்காவது உனக்காக வேலை தேடி நாங்கள் பேசலாம். அங்கு உனக்கு முன்னேறுவதற்கு இன்னும் அதிக வாய்ப்புகள் கிடைக்கும், அல்லது நீயே உனக்கென ஒரு சிறிய தொழிலை தொடங்கலாம்." அன்றுதான் முதல் முறையாக நான் என்னைப் பற்றி யோசித்தேன். நீண்ட நேரம் மௌனமாக இருந்த பிறகு நான் சொன்னேன், "என் வாழ்க்கையை நானே உருவாக்க விரும்புகிறேன்." இந்த வார்த்தை எனக்கு மிகப்பெரியது, ஏனென்றால் இதற்கு முன்பு என் வாழ்க்கை எப்போதும் மற்றவர்களின் முடிவுகளின்படிதான் நடந்து வந்தது. இப்போது நான் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக வலிமை பெற்று வந்தேன். நான் சிறிய இலக்குகளை நிர்ணயிக்கத் தொடங்கினேன். சில நேரங்களில் படிப்பது, சில நேரங்களில் வேலை கற்பது, சில நேரங்களில் என் மீதான நம்பிக்கையை அதிகரிப்பது என என் நாட்கள் கழிந்தன. காலப்போக்கில் கடந்த காலத்தை மாற்ற முடியாது என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஆனால் வரும் காலத்தை நிச்சயமாக சிறப்பாக மாற்ற முடியும். யாரையும் சாராமல் என் சொந்தக் காலில் நின்று கொண்டு வாழ்க்கை முடிந்து விடுவதில்லை, அதன் வடிவம் மட்டுமே மாறுகிறது என்று எனக்கு நானே சொல்லிக் கொண்டேன். ஒரு மனிதனை மீண்டும் நிமிர்ந்து நிற்க வைப்பதே உண்மையான பலம். இப்போது என் வாழ்க்கை என் வசமானது. இதுவே எனது மிகப்பெரிய வெற்றி. வாழ்க்கை ஒருமுறைதான் கிடைக்கிறது, ஆனால் மக்கள் அதை சாதாரணமாக வாழ்ந்து முடித்து விடுகிறார்கள். ஆனால் எனக்கு இரண்டாவது முறை வாழ்க்கை கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அது தவறாகாது. இப்போது நான் அதை சரியான முறையில் வாழ விரும்புகிறேன். சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் மனிதனுக்குள் துணிச்சல் இருந்தால் அவனால் மீண்டும் எழுந்து நிற்க முடியும் என்பதை நான் புரிந்து கொண்டேன். என் வாழ்க்கை வெறும் கடந்து போன ஒரு கதையாக மட்டும் இல்லாமல் மற்றவர்களும் அதிலிருந்து ஏதாவது கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்போது நான் கண்ணாடியில் என்னை பார்க்கும்போது உடைந்து போயும் மீண்டும் எழுந்து நின்ற ஒரு பெண்ணை என்னால் பார்க்க முடிகிறது. அதுவே இன்று எனது மிகப்பெரிய பலம். நண்பர்களே, நீங்கள் எந்த நகரத்திலிருந்து எங்களது இந்த கதையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் கமெண்ட் செய்து சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள் மற்றும் ஆதரவு ஹைப் கொடுங்கள். அத்துடன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். எனது உழைப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் வழங்கி உங்களது அன்பையும் ஆதரவையும் காட்டுங்கள். அப்போதுதான் இதுபோன்ற சிறப்பான கதைகளை என்னால் உங்களுக்காக தொடர்ந்து கொண்டு வர முடியும். இந்த கதை முற்றிலும் கற்பனையானது. இதன் நோக்கம் பொழுதுபோக்கு மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மட்டுமே. இந்த கதையில் வரும் அனைத்து கதாபாத்திரங்கள், சம்பவங்கள், இடங்கள் மற்றும் சூழ்நிலைகள் அனைத்தும் எழுத்தாளரின் கற்பனையைச் சார்ந்தவை. கதையில் காட்டப்பட்டுள்ள மருத்துவம் சார்ந்த சம்பவங்கள், சோதனைகள் அல்லது செயல்முறைகள் யதார்த்தத்திலிருந்து மாறுபட்டிருக்கலாம். தயவுசெய்து இவற்றை எந்தவிதமான உண்மை மருத்துவ ஆலோசனையாகவோ அல்லது உண்மை சம்பவமாகவோ கருத வேண்டாம்.
ஏதேனும் ஒரு நபருக்கோ இடத்திற்கோ அல்லது சம்பவத்திற்கோ ஏதேனும் ஒற்றுமை இருந்தால் அது வெறும் எதேச்சையானது மட்டுமே. இந்த கதை குற்றம், மனரீதியான மற்றும் உடல் ரீதியான பாதிப்புகள் போன்ற சில உணர்வுபூர்வமான விஷயங்களை காட்டுகிறது. எனவே வாசகர்கள் விவேகத்துடன் இதை கேட்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நன்றி.